இப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் துவா கிடையாது, அதுக்கு பேர் விளையாட்டுன்னு தான் சொல்லணும். எப்படி செஞ்சா? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு, யா அல்லாஹ் உனக்கு பிடித்த மாதிரி என வாழ வச்சிருன்னு சொல்லி துவா முழுக்க அல்லாஹ் என்னெல்லாம் விரும்புவானோ அதையே கேட்கறது. ஆனா துவாவுக்கு வெளியே வந்து நரகத்திற்குரிய அமல்கள் என்னவோ, அல்லாஹுக்கு பிடிக்காததெல்லாம் என்னவோ அதையே செய்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அந்த துவாவின் மூலமாக நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது, அல்லாஹுக்கு பிடித்தவராக ஆக முடியாது. சோ என்ன துவா செய்றீங்களோ அந்த துவாவுக்கான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும் போது அங்க அல்லாஹுடைய உதவி வரும். உதாரணமாக ஒருத்தர் சக்கரை வியாபாரம் செய்வதற்காக கடைக்கு போறாரு, நல்ல லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கடையை திறந்து சர்க்கரை எல்லாம் வெளியே கொட்டுறாருன்னு சொன்னா இதன் மூலமா அவருக்கு லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. என்ன எண்ணமோ அதற்கு தகுந்த மாதிரியான செயலும் இருந்தாதான் லாபம் கிடைக்கும். சேம் இதே மாதிரிதான் என்ன துவாவோ அந்த துவாவுக்கான முயற்சியில இறங்கினாதான் துவாவுடைய பலனும் கிடைக்கும், அல்லாஹுக்கு நெருக்கமானவராகவும் நாம மாற முடியும்.